டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காசா போர் நிறுத்த திட்டத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல், அமெரிக்கா அறிவிப்பு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல், 27 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் முகமது சின்வார் கொல்லப்பட்டது உறுதி. நாடாளுமன்றத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அறிவிப்பு. உக்ரைன் மீது ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல், பலர் உயிரிழப்பு. உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தும் ரஷ்யா. அதிபர் புட்டின் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம். அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை உறுதி செய்ய ஐரோப்பிய யூனியன் தீவிரம். பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஐரோப்பிய வர்த்தக பொருளாதார பாதுகாப்பு ஆணையர் தகவல். பாரம்பரிய மருத்துவ அமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும். ஜெனீவா உலக சுகாதார சபையில் இந்தியா மீண்டும் வலியுறுத்தல். இந்திய நியூசிலாந்து நாடுகளுக்கு இடையிலான உறவு பல்வேறு துறைகளில் விரிவடைந்து வருகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிவு. உலகின் அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் ஐநா ஆற்றி வரும் பணிகள் மகத்தானது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து. அமெரிக்கா செல்ல விசா கோரி விண்ணப்பித்த மாணவர்களுக்கான நேர்காணல் நிறுத்தி வைத்து அமெரிக்க அரசு உத்தரவு. அமெரிக்க அரசின் முக்கிய மசோதாவுக்கு எதிர்ப்பு. ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருந்து விலகினார் எலான் மஸ்க். பரஸ்பர வரி விதிக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் உத்தரவுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்த விவகாரம். வரி விதிப்பு நடவடிக்கைக்கு தற்காலிகமாக அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் 60 நாள் காசா போர் நிறுத்த திட்டத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஊடக செயலாளர் கரோலின் லீவிட், அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்த திட்டத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் இந்த முன்மொழிவை பெற்றுள்ளதாகவும், காசாவில் உள்ள மக்கள் இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு அதனை பொறுப்பான முறையில் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் காசாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 54,000 தாண்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் அங்கீகரித்த புதிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் மறுபரிசீலனை செய்து கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. அமெரிக்காவின் மத்திய கிழக்கு தூதர் இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்தவும், காசாவிற்கு கூடுதல் உதவிகளை அனுமதிக்கவும், பிணைய கைதிகளை பரிமாறிக்கொள்ளவும் ஒரு புதிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவித்திருந்தார். காசா சுகாதார அமைச்சகத்தின் கணக்கீட்டின்படி காசாவில் சுமார் 54,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். காசாவில் ஹமாஸ் தலைவரும் மறைந்த ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வாரின் சகோதரருமான முகமது சின்வார் இம்மாத தொடக்கத்தில் தாங்கள் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உறுதிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பேசிய நெத்தன்யாகு, ஹமாஸுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் ஒரு வியக்கத்தக்க திருப்புமுனையில் இருப்பதாகவும், ஹமாஸ் தலைவர் முகமது சின்வாரை இராணுவம் அழித்துவிட்டதாகவும் கூறினார். காசாவில் ஹமாஸை வலிமையிழக்கச் செய்வதில் இஸ்ரேல் அதிக கவனம் செலுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். காசாவில் பிடித்து வைக்கப்பட்டிருந்த பணைய கைதிகளில் இஸ்ரேலிய உளவுத்துறையின்படி இன்னும் 20 பேர் உயிருடன் இருப்பதாகவும் 38 பேர் இறந்துவிட்டதாக நம்பப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மே 13ஆம் தேதியன்று கான் யூனிஸில் உள்ள காசா ஐரோப்பிய மருத்துவமனைக்கு கீழே ஒரு பதுங்கு குழியை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். ஆனால் முகமது சின்வார் கொல்லப்பட்டது உறுதி செய்யப்படாமல் இருந்தது. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். ஹமாஸ் பிடியில் உள்ள அனைத்து பிணை கைதிகளையும் திரும்ப அழைத்து வரும் வரை ஓயப்போவதில்லை என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கிறார். அம்யூனிஷன் ஹில்லில் 1967 போருக்கு பிறகு 58 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் ஜெருசலேம் தின விழாவில் பேசிய பிரதமர் நெத்தன்யாகு, இஸ்ரேலிய பணைய கைதிகளை தாங்கள் விட்டுவிடப் போவதில்லை என்றும் அனைத்து வழிகளையும் பயன்படுத்தி அவர்களை மீட்டெடுப்போம் என்றும் உறுதிபட தெரிவித்தார். பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக இஸ்ரேல் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கும் என்றும், ஹமாஸ் ஒழிக்கப்பட்டவுடன் மட்டுமே போர் முடிவுக்கு வரும் என்றும் நெத்தன்யாகு கூறினார். ஹமாஸ் இஸ்ரேல் இடையிலான போரில்
இதுவரை 54,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். காசா மீது வான்வழி மற்றும் தரைவழி ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் தொடங்கியது. ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தவும் தடையின்றி உதவிகளை வழங்கவும் சர்வதேச அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து காசா மீது குண்டுவீச்சு நடத்தி வருகிறது. இஸ்ரேல் முழு காசாவையும் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ள நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் இந்த புதிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. காசா சுகாதார அதிகாரிகளின் அறிக்கையின்படி இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையில் இதுவரை 53,000த்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கான் யூனிஸ் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 குழந்தைகள் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டனர். இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் தெரிவிக்கையில், கான் யூனிஸ் பகுதியில் போர் நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு முன் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டதாகவும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தது. காசாவின் ஃபக்மி அல் ஜர்ஜாவி பள்ளி மீது இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டனர். புலம்பெயர்ந்தோர் அதிகம் வாழும் இந்த பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் குழந்தைகள், செஞ்சிலுவை சங்க ஊழியர்கள் மற்றும் ஒரு பத்திரிகையாளர் ஆகியோர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலால் பாலஸ்தீனியர்கள் குடியிருப்புகளை விடுத்து தொடர்ந்து பள்ளிகளில் தங்கி வருகின்றனர். இந்நிலையில் காசாவில் உள்ள 95% பள்ளிகளை இஸ்ரேல் தாக்கியுள்ளது. தாக்குதலை தொடர்ந்து பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் காசா சிவில் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடரும் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் 53,901 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் 22 புதிய குடியேற்றங்களுக்கு இஸ்ரேலிய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் கூறுகையில், ஏற்கனவே உள்ள அங்கீகரிக்கப்படாத பல குடியேற்றங்கள் தற்போது இஸ்ரேலிய சட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இது மிகப்பெரிய குடியேற்ற அனுமதியாக உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. 1967 மத்திய கிழக்கு போரில் இஸ்ரேல் மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததில் இருந்து சுமார் 160 குடியேற்றங்களை இஸ்ரேல் நிறுவியுள்ளது. இதில் தற்போது 7 லட்சம் இஸ்ரேலியர்கள் வசித்து வருகின்றனர். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உக்ரைன் நாட்டை குறிவைத்து 298 ட்ரோன்கள், 69 ஏவுகணைகள் என மொத்தம் 367 ஆயுதங்கள் மூலம் மிக பெரும் வான்வழி தாக்குதலை ரஷ்யா நடத்தியதாக உக்ரைன் விமானப்படை செய்தி தொடர்பாளர் யூரி இக்னாத் தெரிவித்தார். இந்த தாக்குதலுக்கு ஈரானில் வடிவமைக்கப்பட்ட ஷாஹித் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆனால் இந்த தாக்குதல் குறித்து ரஷ்யா எந்தவித தகவலும் தெரிவிக்கவில்லை. இந்த தாக்குதலில் மொத்தம் 12 பேர் உயிரிழந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே சமயம் உக்ரைனின் 110 ட்ரோன்களை சனிக்கிழமை இரவு சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இஸ்தான்புல்லில் நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ரஷ்யாவும் உக்ரைனும் தலா 303 கைதிகளை பரிமாறிக்கொண்டன. இது 2022இல் போர் தொடங்கியதிலிருந்து நடைபெற்ற மிகப்பெரிய கைதிகள் பரிமாற்றம் ஆகும். கடந்த 16ஆம் தேதியன்று இஸ்தான்புல்லில் நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்த பரிமாற்றம் இருந்தது. அங்கு இரு தரப்பினரும் தலா 1000 கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டனர். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான மோதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிருப்தி தெரிவித்துள்ளார். யுக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யா 367 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி சரமாரியாக தாக்குதல் நடத்தியதில் 12 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 100கணக்கானோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதல் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஏவுகணைகளை வீசி அப்பாவி பொதுமக்களை கொன்று வருகிறார் என்று தெரிவித்தார். தான் எப்போதும் புத்தினுடன் நன்றாக நட்பு பாராட்டி வருவதாகவும், ஆனால் அவர் ஏவுகணைகளை வீசி மக்களை கொன்று வருகிறார், தனக்கு அது பிடிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் ரஷ்யா மீது பல்வேறு தடைகளை விதிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அமெரிக்கா ஆராய்ந்து வருவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நிராகரிப்பதால் ரஷ்ய அதிபர் புட்டின் நெருப்புடன் விளையாடுகிறார் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
வடகிழக்கு யுக்ரைனில் ரஷ்யாவின் ராணுவ தாக்குதல் தீவிரமடைந்து வருவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கடுமையாக கண்டித்துள்ளார். வன்முறை தீவிரமடைந்து வரும் நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நிராகரிப்பதன் மூலம் அவர் நெருப்புடன் விளையாடுகிறார் என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். போர் நிறுத்தம் பற்றி கடந்த வாரம் புட்டினுடன் 2 மணி நேரம் தொலைபேசி வழியே ட்ரம்ப் பேச்சு நடத்தினார். ஆனால் அதனை நிராகரிக்கும் வகையில் மிகவும் ஆபத்தான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களின் மூலம் யுக்ரைன் நகரங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை ரஷ்யா தாக்கியதால் அதிருப்தி அடைந்த ட்ரம்ப் இவ்வாறு கண்டனம் தெரிவித்துள்ளார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கைக்கு இந்தியாவிற்கான ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 22 அன்று நடந்த கொடூரமான பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்த குற்றவாளிகளை கண்டறிந்து கண்காணித்து தண்டித்ததற்காக அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தை பாராட்டினார். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்த ஆண்டு இந்தியாவுக்கு வருவார் என்று ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்ளின் உறுதிப்படுத்தியுள்ளது. இரு தலைவர்களுக்கும் இடையிலான வருடாந்திர சந்திப்புகளுக்கான தொடர்ச்சியான உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக இந்த வருகை திட்டமிடப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டின் கடந்த 2021ஆம் ஆண்டு கடைசியாக இந்தியாவிற்கு வருகை புரிந்திருந்தார். அப்போது புதுதில்லியில் நடந்த 21வது இந்தியா ரஷ்யா ஆண்டு உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் கலந்து கொண்டார். பாதுகாப்பை பேணுவதில் ஐநா அமைதி காக்கும் படையினர் அர்ப்பணிப்பு போற்றத்தக்கது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஐநா அமைதி காக்கும் படையினர் தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் உலக அளவில் ஐநா அமைதி காக்கும் பணிகளில் பணியாற்றும் ஆண்கள் மற்றும் பெண்களின் தியாகம் மற்றும் துணிச்சலை பாராட்டியுள்ளார். உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் ஐநா அமைதி காக்கும் படையினரின் அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்பு போற்றத்தக்கது என்றும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா நியூசிலாந்து நாடுகளுக்கு இடையேயான உறவு பல்வேறு துறைகளில் விரிவடைந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸை அவர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் நியூசிலாந்து அளித்த ஆதரவு மற்றும் ஒற்றுமைக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இரு தரப்பினரும் தங்கள் கூட்டாண்மையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்ததாக அவர் கூறினார். நிச்சயமற்ற உலகில் அமைதியான, நிலையான மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்காக இந்தியாவும் நியூசிலாந்தும் நெருக்கமாக ஒத்துழைக்க ஒப்புக்கொண்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானின் நகரங்களில் பயங்கரவாத அமைப்புகள் வெளிப்படையாக தங்கள் செயல்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். ஜெர்மனி செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தருவது, நிதியுதவி செய்வது உள்ளிட்டவை பாகிஸ்தானில் வெளிப்படையான வர்த்தகமாக நடைபெறுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகளுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பை செயலிழக்க செய்யும் வலிமை இந்தியாவுக்கு உள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளின் பரஸ்பர ஒப்புதலுக்கு பிறகே சண்டை நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டதையும் ஜெய்சங்கர் நினைவு கூர்ந்துள்ளார். முன்னதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையில் வெளியுறவுத்துறைக்கான நாடாளுமன்ற ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்றது. தில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதனை சகித்துக் கொள்ள முடியாது என்ற இந்தியாவின் கொள்கை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனையின் போது பயங்கரவாதத்திற்கு எதிரான வலிமையான மற்றும் ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். பாரம்பரிய மருத்துவ அமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என ஜெனீவா உலக சுகாதார சபையில் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்ற 78வது உலக சுகாதார சபையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர பிரதிநிதி அரிந்தம் பக்ஷி இந்தியாவின் சார்பாக பேசினார். தேசிய மற்றும் உலகளாவிய சுகாதார கட்டமைப்புகளில் சான்றுகள் சார்ந்த பாரம்பரிய நடைமுறைகளை இணைக்க இந்தியாவின் முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் ஆயுர்வேதம், யோகா, யுனானி மற்றும் சித்தா போன்ற அறிவியல் பூர்வமாக சரிபார்க்கப்பட்ட பாரம்பரிய முறைகளுடன் நவீன மருத்துவத்தை ஒருங்கிணைக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பாரம்பரிய மருத்துவ உத்தியை செயல்படுத்துவதில் இந்தியா உறுதியாக இருப்பதையும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் விலகியுள்ளார். அமெரிக்க அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத்துறை தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ள அவர்,
வீணான செலவினங்களை குறைப்பதற்கே உருவாக்கப்பட்ட டோஜ் எனப்படும் அரசாங்க செயல்திறன் துறையை நடத்துவதற்கு உதவியதற்காக ட்ரம்பிற்கு நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் செயல்திறன் மேம்பாட்டுத்துறை பணி காலப்போக்கில் வலுவடையும் என்றும் எலான் மஸ்க் கூறியுள்ளார். முன்னதாக அமெரிக்க அரசு கொண்டு வந்த புதிய மசோதாவுக்கு தொழிலதிபர் எலான் மஸ்க் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் செனட் அவையில் பிக் பியூட்டிஃபுல் என்ற மசோதா சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த மசோதா பல்வேறு செலவுகளை மாற்றி அமைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆதரவை திரட்டும் வகையில் நாடு முழுவதும் அதிபர் ட்ரம்ப் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் மசோதாவில் $1 டிரில்லியன் வரி சலுகை என்பது பட்ஜெட் பற்றாக்குறையை அதிகரிக்கும் என்றும் எலான் மஸ்க் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த மசோதாவை விமர்சித்த 24 மணி நேரத்தில் அமெரிக்க அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத்துறை தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக மஸ்க் அறிவித்துள்ளார். பரஸ்பர வரி விதிக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் உத்தரவுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்த விவகாரத்தின் மேல்முறையீட்டில் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு தற்காலிகமாக அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகின் அனைத்து நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு கூடுதலாக பரஸ்பர வரி விதிக்கும் உத்தரவினை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். அதனை எதிர்த்து நியூயார்க் நகரில் உள்ள சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் மீதான உத்தரவில் ட்ரம்ப் பிறப்பித்துள்ள உத்தரவுகள் அவரின் அதிகார மீறல்கள் என்றும் அவர் பிறப்பித்த உத்தரவுகள் அனைத்தும் நிரந்தரமாக ரத்து செய்யப்படுவதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் அதிபரின் சட்ட வரம்புக்குள்ளே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் இதனை அமல்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தை அணுக உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனையடுத்து நீதிமன்றம் ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு தற்காலிகமாக அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. பாரசீக வளைகுடாவை அரேபிய வளைகுடா என பெயர் மாற்றம் செய்யும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் திட்டத்திற்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த திட்டம் தனது தேசிய அடையாளம் மற்றும் வரலாற்று மரபின் மீதான அரசியல் ரீதியாக தாக்குதலாக ஈரான் கருதுகிறது. சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அண்மையில் மேற்கொண்ட பயணத்தின் போது இந்த யோசனை வெளிவந்ததாக தெரிகிறது. இந்த யோசனை நாடுகளின் கலாச்சார உரிமைகளை மீறுவதாகவும் ஈரானிய மக்களின் வரலாற்று அடையாளத்தின் மீதான தாக்குதல் என்றும் ஈரானின் உள்துறை அமைச்சகத்தின் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை செயலர் நாசர் செராஜ் தெரிவித்தார். இதனிடையே ஈரானின் கடும் எதிர்ப்பை எதிர்த்து இந்த திட்டத்தை ட்ரம்ப் நிர்வாகம் கைவிட்டுவிட்டதாக தெரிகிறது. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை உறுதி செய்ய ஐரோப்பிய யூனியன் தீவிரமாக உள்ளது. அது தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஐரோப்பிய வர்த்தக பொருளாதார பாதுகாப்பு ஆணையர் தெரிவித்துள்ளார். ஜூன் 1ஆம் தேதி முதல் அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதிகளுக்கும் 50% வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். மேலும் இரு தரப்பிலும் வரிகளை நீக்குவதற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் திட்டத்தையும் அவர் நிராகரித்தார். இந்நிலையில் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள ஐரோப்பிய யூனியன் மும்முரமாக உள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்க குடிமக்களை தணிக்கை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வெளிநாட்டு அதிகாரிகளை குறிவைத்து அமெரிக்கா புதிய விசா கட்டுப்பாடுகளை அறிவித்திருக்கிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்த நடவடிக்கைகளை வெளியிட்டார். அமெரிக்கர்கள் தங்கள் பேச்சு சுதந்திர உரிமைகளை பயன்படுத்துவதற்காக அபராதம், துன்புறுத்தல் மற்றும் வெளிநாட்டு அதிகாரிகளால் குற்றம் சாட்டப்பட்டதாக மார்க்கோ ரூபியோ கூறினார். இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த கட்டுப்பாடுகள் வெளிநாட்டு அதிகாரிகள் மற்றும் அமெரிக்கர்கள் தணிக்கை செய்வதில் உடந்தையாக இருக்கும் நபர்களுக்கு பொருந்தும் என்று கூறினார். அமெரிக்கா செல்ல மாணவர் விசா கோரி விண்ணப்பித்ததற்கான நேர்காணலை நிறுத்தி வைத்து அமெரிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. திட்டமிடப்பட்ட நேர்காணலை நிறுத்த அனைத்து நாடுகளில் உள்ள தனது தூதரகங்களுக்கு அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது. விண்ணப்பதாரர்களின் சமூக ஊடக சுய விவரங்களை கடுமையாக சரிபார்ப்பதை பரிசீலித்து வருவதால் மாணவர் விண்ணப்பதாரர்களுக்கான புதிய விசா நேர்காணல்களை திட்டமிடுவதை நிறுத்தும்படி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு அமெரிக்க பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் வெளிநாட்டு மாணவர்கள் நுழைவதை கட்டுப்படுத்தும். முன்னதாக ட்ரம்ப் நிர்வாகம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சர்வதேச மாணவர்களை சேர்ப்பதை தடை செய்ய முடிவு செய்தது. ட்ரம்பின் உத்தரவை தொடர்ந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இந்த முடிவை சட்டவிரோதமானது என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. முக்கியமான மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அமெரிக்காவின் துணை செயலாளர் ஜெஃப்ரி கெஸ்லரை சந்தித்தார்.
தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை ஆழப்படுத்த இந்தியா அமெரிக்க நாடுகளின் உத்திசார் வர்த்தக உரையாடலை விரைவுபடுத்துவதாக இருவரும் விவாதித்தனர். கடந்த 5 மாதங்களில் இலங்கைக்கு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து சென்றதாக இலங்கையின் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது 1 மாதம் முன்னதாகவே இந்த எண்ணிக்கையை எட்டிவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் தற்காலிக தரவுகளின்படி ஜனவரி 1 முதல் மே 25 வரை 1,1097 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர்களில் 35.8% பேர் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் 30 லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க வேண்டும் என்ற தங்களின் இலக்கில் தற்போது 33.5% எட்டியிருப்பதாகவும் இலங்கையின் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார். மத்திய தரை கடல் மற்றும் செங்கடல்களில் ஆபத்தான ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பு விப்ரியோ பாக்டீரியாக்கள் இருப்பதை இஸ்ரேலிய ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த பாக்டீரியாக்கள் மனிதர்களுக்கு வயிற்று பிரச்சனைகள், காயம், தொற்றுகள் மற்றும் காது தொற்றுகள் உள்ளிட்ட கடுமையான நோய்களை ஏற்படுத்தும். அவை பவளப்பாறைகள் மற்றும் மட்டி போன்ற கடல் விலங்குகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். இங்கிலாந்தில் லிவர்பூல் கிளப் கால்பந்து அணியின் பிரீமியர் லீக் சாம்பியன்ஷிப் வெற்றி அணிவகுப்பு கொண்டாட்டத்தின் கூடியிருந்த அந்த அணியின் ரசிகர்கள் மீது மினி வேன் ஒன்று மோதியதில் சுமார் 50 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இங்கிலாந்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள லிவர்பூல் நகரின் மைய பகுதியில் லிவர்பூல் கால்பந்து அணியின் வெற்றியை கொண்டாடும் வகையில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடியிருந்தனர். லிவர்பூல் அணியின் வீரர்கள் மற்றும் அந்த அணியின் நிர்வாக குழுவினர் திறந்தவெளி பேருந்தில் நின்றபடி பயணித்தனர். அப்போது வேகமாக வந்த மினி வேன் வீதியில் திரண்டிருந்த ரசிகர்களின் கூட்டத்திற்குள் பாய்ந்தது. இதில் ரசிகர்கள் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கார் ஓட்டுநரை கைது செய்தனர். இந்த சம்பவத்தின் பின்னணியில் தீவிரவாத தொடர்பு ஏதுமில்லை என்றும் இது தனிப்பட்ட ஒருவரின் செயல் என்றும் தெரிவித்துள்ளனர். ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டின் சோதனை ஏவுதல் 9வது முறையாக மீண்டும் தோல்வியடைந்தது. எரிபொருள் கசிவு காரணமாக ராக்கெட் ஏவுதல் தோல்வி அடைந்ததாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. டெக்சாஸில் உள்ள ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார் பேஸ் ஏவுதளத்திலிருந்து ஸ்டார்ஷிப் ராக்கெட் ஏவுதல் சோதனை நேற்று நடைபெற்றது. ஏவப்பட்ட 30 நிமிடங்களுக்குள் ராக்கெட்டுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. பின்னர் ராக்கெட் இறுதியாக இந்திய பெருங்கடலில் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டது. எரிபொருள் கசிவு காரணமாக ராக்கெட் ஏவுதல் தோல்வியடைந்ததாக அந்நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் டான் ஹவுட் உறுதிப்படுத்தியுள்ளார். ஸ்டார்ஷிப் என்பது விண்வெளி பயணம் முதல் செயற்கைக்கோள் ஏவுதல் வரை பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு வரும் ஒரு ராக்கெட் ஆகும். முன்னதாக கடந்த ஜனவரியில் நடைபெற்ற 7வது ஸ்டார்ஷிப் ஏவுதல் சோதனையும் மார்ச் 6 அன்று நடைபெற்ற 8வது சோதனையும் தோல்வியடைந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் மிகப்பெரிய ரசாயன ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து அரசு செய்தி நிறுவனமான ஜின்ஹுவா கூறுகையில், ஷாண்டாங் மாகாணத்தில் உள்ள மிகப்பெரிய பூச்சிக்கொல்லி தயாரிப்பகமாக விளங்கும் இந்த ரசாயன ஆலையில் நண்பகல் நேரத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 19 பேர் காயமடைந்தனர். மேலும் மாயமான 6 பேரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அங்கு பேரிடர் மீட்பு குழுக்கள் விரைந்து வந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. சுவிஸ் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவால் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் மலை அடிவாரத்தில் இருந்த கிராமம் முழுவதுமாக புதைந்தது. சுவிட்சர்லாந்து நாட்டின் வாலேஸ் அருகே பனிமலை சிகரங்கள் பல அமைந்துள்ளன. இந்த சிகரத்தின் உச்சியில் ராட்சத பனிப்பாறை ஒன்று பல நாட்களாக தொடர்ந்து உருகிக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று அந்த ராட்சத பனிப்பாறை பயங்கர சத்தத்துடன் மலை வழியாக வேகமாக சரிய தொடங்கியது. இதனால் அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக நொடிகளில் மலை அடிவாரத்தில் இருந்த ஆல்பைன் கிராமமான பிளாட்டன் தரைமட்டமானது. பனிப்பாறை இடிந்து விழும் அபாயம் இருப்பதாக புவியியலாளர்கள் எச்சரித்ததை அடுத்து கிராமத்தில் வசித்த 300 பேர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. வல்லுநர்கள் இது போன்ற நிகழ்வுகளை காலநிலை மாற்றத்துடன் அதிக அளவில் தொடர்பு படுத்தி வருகின்றனர். ஐரோப்பாவில் அதிக எண்ணிக்கையிலான பனிப்பாறைகளை கொண்ட சுவிட்சர்லாந்து அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக விரைவான பனி இழப்பை கண்டுள்ளதாகவும் இது போன்ற நிகழ்வுகள் காலநிலை மாற்றத்துடன் தொடர்புடையவை என்றும் தெரிவித்துள்ளனர்.
55வது கடிகாரம் மற்றும் நகைகள் கண்காட்சி ஷார்ஜாவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பிராந்தியத்தின் முதன்மையான அணிகலன்கள் கண்காட்சியான இதில் இந்தியா சார்பில் அரங்கு அமைக்கப்பட்டு அணிகலன்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஷார்ஜா வர்த்தக மற்றும் தொழில்துறை ஆதரவுடன் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த நிகழ்வில் ஆடம்பர தங்க நகைகள், கைக்கடிகாரங்கள் மற்றும் விலைமதிப்பற்ற ரத்தின கற்கள் ஆகியவற்றில் முன்னணியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட முக்கிய நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளன. இந்திய ரத்தினம் மற்றும் நகைகள் ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சில் தலைவர் கிரித் பன்சாலி கூறுகையில், இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் விரைவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தை தொடர்ந்து ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஏற்றுமதி 60% மேலாக உயர்ந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒரு முக்கிய வர்த்தக நாடாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் 2022ஆம் நிதியாண்டில் 4.95 பில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து 2024ஆம் நிதியாண்டில் 8.04 பில்லியன் அமெரிக்க டாலராக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா, சிங்கப்பூர், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்தியாவில் மே 28ஆம் தேதி வரையில் 1000க்கும் மேற்பட்ட தொற்றுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இது குறித்து தான் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்புல நாம பார்க்க போறோம். கடந்த 2019ஆம் ஆண்டு இறுதியில் கொரோனா பரவல் ஆரம்பித்து 2023ஆம் ஆண்டு வரை உலகளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்தியாவிலும் அதன் பாதிப்பு அதிக அளவில் இருந்தது. இதற்கிடையே கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா வைரஸில் உருமாற்றங்கள் ஏற்பட்டு சிறிய அளவிலான பாதிப்புகள் மட்டுமே கண்டறியப்பட்ட நிலையில் பாதிப்பு கட்டுக்குள் இருந்து வந்தது. இந்நிலையில் தெற்காசியாவில் ஒமைக்ரான் வகை கொரோனா தொற்று சமீப வாரங்களாக அதிகரித்து காணப்படுகிறது. இந்தியா மற்றும் பல்வேறு ஆசிய நாடுகளில் புதிய வகை கொரோனா தொற்றுகள் அதிகரித்து காணப்படுகின்றன. இதனால் சீனா, சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் கண்காணிப்பு முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அந்நாட்டு அரசாங்கங்கள் தங்களுடைய மக்களிடம் முகக்கவசங்களை அணியும்படி வலியுறுத்தி வருகின்றன. இது பற்றி உலக சுகாதார அமைப்பும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் பொதுமக்கள் முகக்கவசம், சமூக இடைவெளி உள்ளிட்ட விஷயங்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இந்த புதிய கொரோனா தாக்கத்தினால் ஒருவர் பாதிக்கப்படும் போது பொதுவான அறிகுறிகளாக சளி, தலைவலி, இருமல் மற்றும் தொண்டைப்புண் ஆகியவை காணப்படும். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் சமீப காலமாக கொரோனா பாதிப்புகள் பரவலாக அதிகரித்து காணப்படுகிறது. வீரியம் குறைந்த வகை என்பதால் ஆபத்தான நிலை இல்லை என பொது சுகாதாரத்துறை கூறியது. மேலும் மரபணு பகுப்பாய்வில் ஒமைக்ரான் வைரஸின் உட்பிரிவுகள் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா பரவல் கணிசமாக உயர்ந்த வண்ணம் உள்ளதால் கூட்டமான மற்றும் பொது இடங்களுக்கு மக்கள் செல்லும் போது முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.